கல்பனா, பிஸியா இருக்கியா? இல்ல நம்ம கடையோட அக்கவுண்ட்ஸ் டீடைல் எல்லாம் மாமா பார்க்க சொன்னாரு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு கல்பனா. இல்ல, எப்பவும் நீயாவே என்னை தேடி வந்து பேசுவ. சாப்பிட்டியா கல்பனா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேப்ப. ஆனா 2-3 நாளா நீ சரியா பேசவே இல்லையே வேதவள்ளி. என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு வேதவள்ளி? ஏன் அமைதியா இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என் மேல ஏதாச்சும் கோவமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல கல்பனா. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணம் என்னோட குற்ற உணர்ச்சி தான். என்ன சொல்ற? இல்ல கல்பனா, நகைய போலியா மாத்தின விஷயத்துல சுந்தர் எந்த அளவுக்கு உன் மேல கோவப்பட்டாரோ அதே அளவுக்கு நானும் உன்னை எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். அதான் அவசரப்பட்டுட்டோமேன்னு எனக்கு இப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சா அத முழுசா வைக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் அவங்கள தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை மீறிட்டேன் கல்பனா. நாகராஜுக்காக தான் நகையை மாத்தி கொடுத்துருக்கேன்னு உண்மை தெரிஞ்ச உடனே உன்கிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு கல்பனா. அந்த யோசனையில தான் நான் அப்படியே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. வேதவள்ளி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ ஃபீல் ஆகுற? நியாயமா பார்த்தா நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தாலும் நீ பண்ணதை தான் நானும் பண்ணிருப்பேன். இது ஒரு விஷயமே இல்ல. விடு வேதவள்ளி, இத பத்தி நம்ம பேச வேண்டாம். கல்பனா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேளு. ஒண்ணும் இல்ல, 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுக்கற அளவுக்கு அப்படி யாருக்குதான் அவர் ஹெல்ப் பண்ணாரு? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்றாரே, அதான் அது யாரு என்னன்னு டீட்டெயில் சொன்னாரான்னு கேட்டேன். அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல வேதவள்ளி. யாரோ சின்ன வயசுல இருந்து கூட பழகின பையன் நினைக்கிறேன். அவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல. உதவி பண்ணணும்னு கண்ணீரோட வந்து கேட்டான். அதான் நானும் கொடுத்தேன். ஒரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இப்படி உதவி பண்றாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்காக உதவி பண்றது கூட மறைக்கிறாரேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கணும் போல. வேதவள்ளி, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, விடு. சொல்லுண்ணே. உனக்கும் எனக்கும் ஹைதராபாத்க்கு டிக்கெட் போடணுமா? ஏன் கல்பனா, நட்ராஜுக்கு நாம அவன் லவ் விஷயத்துல ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம்ல, அந்த விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். ஆமா வேதவள்ளி, நடந்த பிரச்சனையில அவனை மொத்தமா மறந்துட்டோம். அவன் வேற நம்மள முழுசா நம்பிட்டு இருந்தான். அவனை கூப்பிடு, நம்ம பேசலாம். நட்ராஜ், இங்க வாயே. சரிண்ணே, நான் போட்டுறேன், டிக்கெட் போட்டுறேன். ஓகே ஓகேண்ணே, பாய். சொல்லுங்க நீ, சொல்லுங்க. என்ன பிஸியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. எனக்கும் அண்ணனுக்கும் ஹைதராபாத்க்கு டிக்கெட் போட சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். சரி உட்காரு, கொஞ்சம் பேசலாம். சொல்லுங்க நீ. சாரி நட்ராஜ். ஐயோ, நீங்க எதுக்கு அண்ணி என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ ஒரு விஷயமா எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்த. நாங்களும் இப்போதைக்கு அந்த விஷயத்தை ஆற போடு, அப்புறமா ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம். ஆனா மத்த பிரச்சனையில அதை பத்தி யோசிக்கவே மறந்துட்டோம். சாரிப்பா. ஐயோ, என்ன நீங்க? இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனையே கிடையாது, விடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாத்தியா? பேசுனியா? என்னாச்சு நட்ராஜ்? என்னாச்சு? பேசுனியா இல்லையா? அண்ணி, இனிமேல் அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். எல்லாம் முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம், விடுங்க. என்ன நட்ராஜ் சொல்ற? எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆச்சு? இல்ல நீ விட்டுருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்ல. ரோட்ல வச்சு பேசி அவளை ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. அதான் அவட்ட சாரி கேட்கறதுக்காக அவ கடைக்கே போயிருந்தேன்.
அங்க அப்புறம் என்னாச்சு? நாகராஜ் அண்ணன் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அப்பா பேரை சொல்லி அவருக்கு எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லி மூடி மறைச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி என்னை வெளியில கூட்டு வந்தார். அந்த பொண்ணு வேணாம் அண்ணி. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கிற கோவத்துல சொல்றியா? இல்ல அண்ணி, அவ வேற யாரையோ லவ் பண்றான்னு கேள்விப்பட்டேன். நானும் அதை பத்தி விசாரிச்சதுல அது உண்மைன்னு தெரிஞ்சது. அதனால இனிமே அவளை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தான் நீ அவளை பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அவ என்ன ஒரு மனுஷனா கூட பார்க்கல. நானும் இந்த விஷயம் தெரியாம அவ பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கேன். என் தப்பு தான், இதோட விட்டுருவான் நீ. இல்ல நட்ராஜ், நான் சொல்றது அண்ணி, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பேசி புரிய வச்சிடலாம். ஆனா வேற யாரையும் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அண்ணி என்னால? வேணாம் அண்ணி. அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, மொத்தமா அவங்கள விட்டு ஒதுங்கிடணும்னு சொல்லுவாரு. அந்த வகையில் அவ வேணாம் அண்ணி, அதெல்லாம் செட் ஆகாது. சாரி நட்ராஜ். ஐயோ சாரி எல்லாம் வேண்டாம் அண்ணி. ஆக்சுவலா பார்த்தா நான் தான் உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு என் மேல அன்பும் அக்கறையும் வச்சிருந்தா எனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்களை மாதிரி அண்ணிங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அப்போ அந்த பொண்ணு விஷயம் அவ்வளவுதானா? ஒருவேளை அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தானா அப்ப பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வரேன். ச்சே, எப்படியாவது இவன் லவ் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கல்பனா, நட்ராஜுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்க்கலாம். அவன் லைஃபை நாமளே செட்டில் பண்றோம். வரலாம்டா பைரவா. வரலாம்டா பைரவா. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? பின்ன தளபதியோட படம் வருதுல்ல, பின்னிடுவோம்ல. அதான் நீங்க என்ன இத்தனை மணிக்கு குட் கேர்ள் மாதிரி பேப்பர் படிச்சுக்கிறீங்க? காலையில பேப்பர் படிக்க டைம் இல்ல, அதை இப்ப படிக்கிறேன். அப்படியா? படிக்கிறீங்க, சத்தமா படிங்க, நானும் கேக்குறேன். அப்படியா? செய்திகள் வாசிப்பது உங்கள் வேதவள்ளி. மியூசிக் வரணும்ல. வாசிங்க. பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் வரிசையில் நின்று நீண்ட நேரம் காத்திருந்தும் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. போட்டோ போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களே, பாருங்களேன். நான் இருக்கிறேன் அண்ணி. இல்லையே. இல்லையா? அடுத்த வாரம் வந்துடும். கண்டினியூ. சென்னைக்கு அருகே மீண்டும் ஒரு புயல் உருவாகுவதாக வானிலை மையம் தகவல். ஃபர்ஸ்ட் நடுக்கோட்ல போய் டேக் டைவர்ஸ்னு ஒரு போர்டு போடணும். இதுக்கு மேலலாம் ஒரு புயல் சென்னை வந்துச்சுன்னா அவள் தான் கதை கந்த டப்பா கீஞ்சி டாராயிடும். மேல படிங்க, மேல மேல மேல. அரியலூரில் வினோத சம்பவம். மனைவி இருந்த தகவலை கேட்டு அடுத்த நொடியே மாரடைப்பில் உயிரை துறந்த கணவன். மேட் ஃபார் ஈச் அதர் எனும் வாசகத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்திருப்பதாக ஊர் மக்கள் புகழாரம். தம்பதிகள் கூட்டம் கூட்டமாக நேரில் வந்த அஞ்சலி. செம்ம ஃபீல். அப்படியே நீங்க படிக்கும்போது அப்படியே நீங்க ஒரு மாதிரி அப்படியே புல்லரிச்சிச்சு. பாருங்களேன், பொண்டாட்டி மேல இந்த அளவுக்கு பாசம் இருந்ததுன்னா
அவங்க போனதுக்கு அப்புறம் இவனால் தாங்க முடியாம அவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இவன் நல்லவா மனிதன். பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே பக்கத்துலயே பொண்டாட்டி வச்சுக்கின்னு அடுத்த ஃபிகர் கூட வாட்ஸ்அப்ல கடலை போடுற இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு பொண்டாட்டி செம்ம. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும். எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க தவா இருக்கணுங்க. ஃபேக்ட் ஃபேக்ட். எனக்கும் இவங்களுக்கு கிடைச்ச குடுப்பனை கிடைக்காதான்னு ஏக்கமா இருக்கு. வேதாஜி, ம்? இப்போ என்னன்னா நாம 2 பேரும் அப்படி பயங்கரமான புருஷன் பொண்டாட்டிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் சும்மானாச்சும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு தோணுது. நான் கேட்குற கேள்வி நீங்க தப்பாத்து கூடாது. என்ன? இல்ல ஒருவேளை நான் வந்து புட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது மருகையா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இருங்க 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 இருங்க. நீங்க நேரத்துக்கு இவ்வளவு சாகர எனக்கு புரியல. எனக்கு செத்து போறோம், இந்த வாரமே செத்து போயிடுவேன், இல்ல சுடுகாட்டில் போய் பட்டு போனா அப்படிலாம் கிடையாது. சும்மா கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல என்னையா இருந்தாலும் பிறந்தானே சொன்னா போய் தள்ளிட்டு விட்டுருவீங்களா? ஹலோ வேதாஜி, செப்பண்டி, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோன்றத பிராங்கா சொல்லுங்க. வேதாஜி, நானும் நீங்களும் பயங்கரமான ஆதர்ஷ தம்பதிகளா இருக்காம வேணா போலாம். பட் அதுக்கு மேலேயும் நீங்க வந்து என் மேல ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன், ஒரு பாசம் வச்சிருக்கீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ தட் ஆங்கிள் நான் பார்க்கும்போது இன்கேஸ் நான் மண்டியை போட்டேன்னா, உங்களுக்கு இமீடியட்டா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ நோ வைனா? பிகாஸ் யூ ஆர் வெரி குட் வந்து வைஃபை வைஃப். அட்லீஸ்ட் எந்த அளவுக்காவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? நாம சேர்ந்து வாழறோம் இல்ல பிரியறோம், அதை விட்டுருங்க. ஆனா இந்த 6 மாச கல்யாண வாழ்க்கையில நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்காளேன்னு நீங்க எப்போது என்ன நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டதுண்டா? சொல்லுங்க. நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கட்டிருக்காங்களேன்னு நினைச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன்னா சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் சந்தோஷப்பட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியணுமா? தேவையில்லைங்க. வேணாமா? நீங்க சந்தோஷப்பட்டேன்னு சொன்னதே எனக்கு போதும். எனக்கு காரணம்லாம் வேண்டாம். ஓகே. இப்போ வந்து என்னோட டர்ன். நான் உங்களை கேக்குறேன், என்னைக்காவது இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு கச்சிருக்கிறானே அப்படின்னு நீங்க ஃபீலிங்ஸ், சந்தோஷம் பட்டது உண்டா? ஹலோ, எஸ் ஆர் நோ? செப்பண்டி. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதாங்க உண்மை. நான் ஒரு நல்ல புருஷனா இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. அது நீங்க தூங்கிக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் நானுமே மேட் ஃபார் ஈச் அதர் தாங்க. அதை நீங்க ஒரு நாள் உணருவீங்க. டேய்,
எதுக்காகடா அப்பா எல்லாரையும் கீழே வர சொன்னதா வீரையான்னு சொன்னாரு? உங்களுக்கு வந்த அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கும் வந்துச்சு. நானும் உங்களை மாதிரி தான் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேட்டா என்ன தெரியும்? ஓ, ஆனா எனக்கு என்னமோ இப்படி இருக்குமோன்னு தோணுது. எப்படி? ஒருவேளை நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு ஃபேமிலியோட திருப்பதி காலாஸ்தின்னு போயிட்டு டூர் மாதிரி போலான்னு பிளான் பண்ணிருக்காரோ. அப்படி இருந்தா பேக்ல எடுத்து வைக்க சொல்லிருப்பாருல்ல, சொல்லல. அதுவும் கரெக்ட் தான். அப்போ வேற என்னவா இருக்கும்? ஃபேமிலி மொத்தத்தையும் சேர்த்து சினிமா கூட்டு போறாரோ? யாரு? மாமா சினிமா கூட்டிட்டு போறாரா? ம், அவர் எந்த காலத்துல சினிமா பாத்திருக்காரு? வேற என்னவா இருக்கும்? ஆனா என்னமோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணிருக்காரு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. எல்லாம் வந்துட்டாங்களே. வெறியா வாப்பா, மரக்கண்ணெல்லாம் எடுத்துட்டு வா. வாப்பா வா. எல்லாம் வந்துட்டீங்களா? வெரி குட். அப்பா வந்துட்டோம்ப்பா. என்னமோ முக்கியமான மேட்டர்னு கூப்பிட்டீங்களாமே, என்ன மேட்ரு? சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து பிக்னிக் போறோம். கரெக்டா? ஏன்னா உனக்கு பிக்னிக், டிராமா, சினிமா பத்தி ஒண்ணும் பேச தெரியாதா? எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுடா. அப்பா அவனை விடுங்க, நீங்க சொல்லுங்க நம்ம எங்க போறோம்னு. சொல்றேன் நம்ம வீட்டுல எல்லாருமா சேர்ந்து மரக்கண்கள்லாம் நட போறேன். மரம் நட போறேம்மா. இதுதான் நீங்க வர சொன்னீங்களா? ஐயா, நான் என்னமோ முக்கியமான மேட்ரு நினைச்சப்பா. என்னால மரம்லாம் நட முடியாது. ஐ ஹேவ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இன் பாக்ஸ் ரிட்டன். நில்றா. என்ன மரம் நடுறத பத்தி இவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க? மரம் என்ன இவ்வளவு சாதாரணமா நினைச்சியா? மரம் தான்டா எல்லாமே. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரிடா. அப்படி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த புயல்ல சென்னையில 1,00,000 மரங்கள் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 1,00,000 ஆக்சிஜன் ஃபேக்டரி நாசமாயிருச்சுன்னு அர்த்தம். மரங்கள் தானே போச்சுன்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற முடியாதுடா. மரங்கள் இல்லைன்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் இல்லாம அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டுருவோம்டா. அப்படி வராம நாம தானே தடுக்கணும். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியாதுடா. ஏன்னா இது பனிக்காலம், குளிர்காலம். நமக்கு தெரியல, உஷ்ணம் தெரியல. ஆனா கோடை காலம் வந்துருச்சுன்னா சாதாரணமாவே அத்தனை மரம் இருக்கும் போதே குளிர்காலத்து இல்லாம நம்ம தவியா தவிப்போம். இப்ப இருந்த மரங்களும் போயிருச்சு. வர்ற கோடையில எப்படி தவிப்போம் அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, நினைச்சு பார்த்தாலே கபாலத்துல இருந்து கால் வரைக்கும் சூடாகுதே. ஹைலி ரிஸ்க் தான் போல் இருக்கு. சூறாவளி வந்துச்சு, மரம் விழுந்துச்சு, நாசம் ஆயிருச்சுன்னு எல்லாரும் பேசுறான், எல்லாரும் எழுதுறான். நாமளும் கேட்டுக்கிட்டு கை கட்டிட்டு சும்மா இருந்துட முடியுமா? மரங்க என்ன தானா வருமா? நட்டா தானடா வரும். நாம தானே நடணும், நாம தான் உண்டாக்கணும். ஏதுடா அப்பா திடீர்னு இதெல்லாம் பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்போ வியாபாரியா இருக்கலாம்டா. அடிப்படையில எங்க பரம்பரையில அத்தனை பேரும் விவசாயிங்க. அதனாலதான் எனக்கு இப்ப ரோசம் வந்துருச்சு. இதை பண்ணணும்னு துணிஞ்சிட்டேன். இதுக்கான ஆரம்பம் நம்ம வீட்லயே நடக்க போகுது. நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட போறோம். மட்டும் இல்லடா, இந்த ஏரியாலேயே மொத்தமா 5000 மரக்கன்றுகள் கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் அந்த மரக்கன்றுகளை நடணும். மறுபடியும் நம்ம சென்னப்பட்டினம் பழையபடி பசுமையா மாறுதா இல்லையான்னு பாருங்க. மாமா, இப்படி ஒரு விஷயத்த நாங்க கூட யோசிக்கல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் வேணும். வாங்க வாங்க வாங்க, சட்னி நடுவோம். வாங்க வாங்கடா, வாங்க 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 வாங்க. போனா போறோம். இங்க இருக்கிற மரக்கண்ணெல்லாம் ஒவ்வொருத்தனும் தனித்தனியா நடணும். அப்புறம் தினம் தண்ணி ஊத்தி பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. இதா முதல் கண்ணை நான் நட போறேன். இந்த கண்ணுக்கு பேரு ராமநாதன். அடுத்தபடி சுந்தர் கல்பனா. அந்த கண்ணுடா. என்னடா கண்ணா, வா. உன் வயத்துல வர்ற குழந்தை எவ்வளவு பாசத்தோட வளர்ப்பியோ அதே மாதிரி இந்த கண்ணை விளக்கணும். சரியா? வாங்க வாங்க, இந்த குடியில் போய். அப்படி இந்த செடிக்கு பேரு சுந்தர் கல்பனா. நாகராஜ் வேதவல்லி. அவங்க கையில கொடு. வா வா வா, இங்க வா. இந்த செடிக்கு பேரு நாகாவேதா. அடுத்தவங்க கடைக்குட்டி, இவங்க கையில கொடு. மெதுவா மெதுவா மெதுவா. வாடா கண்ணா, வா 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 வா.
இந்த செடிக்கு பேரு நட்ராஜ். இப்ப நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன தெரியுமா? மரத்தை நட்டுட்டோம், போட்டோ எடுத்துக்கிட்டோம், Facebookல போட்டுட்டோம், சந்தோஷப்பட்டு கூடாது. கண்ணுங்கிறதுமா தண்ணி ஊத்தி வளர்த்து அது வளர்ந்து பூவாயி காயாயி கனியாயிர வரைக்கும் கூடாது. அக்குசா பார்க்கணும். சரியா? சூப்பர் விஷயம் மாமா. இன்னைக்கு நல்ல விஷயம் பண்ணிருக்கோன்னு ஒரு மன நிறைவு இருக்கு. நம்மள பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவாங்க நம்புவோம். சென்னை மறுபடியும் பசுமையான நகரமா மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி ஆமாமா, நம்ம ஊரை நம்ம தானே காப்பாத்தி ஆகணும். வேற எவன் வருவான்? அதுக்கு நல்ல ஆரம்பம் தாண்டா இது. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மல்லி. பர்மிஷன் இல்லாமல் உள்ள வந்தா நீ கத்துவ. அதனால தான் நான் இங்கே நின்ட்டேன். உள்ள வரேன். அது ஒன்றும் இல்லை. அதே இல்லை, அன்னைக்கு இதோ பவனி டென்ஷனில் இருந்துருக்கிற. அதனால தான் என்ன பிடிச்சி கண்ணா அப்படின்னு கத்திட்ட. எனக்கு புரியுது எனக்கு. இப்போ நீ நார்மலாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, டென்ஷனாக இருக்கும் போது உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உன்னை அப்படியே ஃப்ரீயாக விட்டா தான் நீ சமாதானம் ஆவ அப்படின்னு நினச்சி 2 நாளாக நான் உன்னை பார்க்க வரல. இப்போ நீ சமாதானம் ஆயிருப்ப. இப்போ ஒன்றும் என் மேலே கோவம் கிடையாதுல்ல மல்லி? இல்லை, இப்போ உனக்கு என் மேலே கோவம் போயிருக்கும்ல. இனிமேல் உன் வீட்டுக்கு சாதாரணமாக வரலாம், உன் கூட இருக்கலாம்ல மல்லி. கோவம் போயிடுச்சு இல்லை மல்லி? ஒன்று இன்னும் நீ மேல கோவம் இருக்கிற? என்ன மல்லி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எனக்கு உங்களை பார்க்கவோ உங்ககிட்ட பேசவோ இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். மல்லி, இந்த மாதிரிலாம் பேசாத மல்லி. இப்படி பேசணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்னு கேக்குறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கஷ்டப்படணுங்கிறதுக்கு நீங்க யாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. சும்மா தேவையில்லாம நம்மளோட பழைய வாழ்க்கைய பத்தி நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க கெடுத்துக்காதீங்க. இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க.